ஹாய் எவ்ரிவான். பெண்கள் இன்றைக்கி எத்தனையோ துறையில் நிறைய சாதனைகளை படைச்சிட்டு வராங்க. அந்த விதத்தில் நம்ம ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்கோம். நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு திறமையை உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணலான்னு நான் நினச்சிருக்கேன். அதனால் ஒரு யூடியூப் சேனல் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த சேனலுடைய பேர் பார்த்திங்கன்னா லேடி கால் டிரைவர். அதனுடைய லோகோ, அதாவது அந்த பேனரில் இப்படி இந்த மாதிரி ஒரு கண்ணு போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு நிறைய எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் ஆனதுக்கப்புறமா நான் வந்து என்னுடைய முகத்தை ரிவீல் பண்ணலான்னு இருக்கேன். அது வரைக்கும் முகத்தை காட்ட போகிறது கிடையாது. நான் யாருன்னு உங்களுக்கு சொல்ல போகிறது கிடையாது. ஓகே, இப்போ வந்து நம்ம சாப்பாடுலேருந்து முதல்ல ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா பசிக்கும்ல, அதனால் சாப்பிட்டாச்சு. ரசம் சாதம் அண்டு நூக்கலுடைய தொக்கு. ஓகேங்களா, சாப்பிட்டாச்சு. டிஃபன் பாக்ஸும் கழுவியாச்சு. பேக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா நம்ம வண்டி வந்து கீழே பார்க்கிங்கில் இருக்குது. லிஃப்ட்டு கிட்டே போயாச்சு. நம்ம 3rd ஃப்ளோரில் இருக்கிறதுனால பார்க்கிங்கில் வண்டி இருக்குது. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோருக்கு லிஃப்ட் பட்டன் அழுத்தி இப்போ நம்ம கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து இது வந்து எனக்கு புதுசு கிடையாது. டிரைவிங்கிறது நான் ஒரு 3-4 இயர்ஸாக நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து நான் ப்ரொஃபஷ்னலாக நான் இதை எடுக்கலை, தற்செயலாக எனக்கு வந்தது. ஸோ அதையே என்னுடைய பேஷன் ஆக்கிக்கிட்டேன். இதுதான் நம்மளுடைய காரு. ஆக்சுவலாக இது என்னுடைய முதல் கார் கிடையாது. நிறைய வண்டி ஓட்டியிருக்கேன். இப்போ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறதுனால இந்த ஆல்டோ காரில் நம்ம கஸ்டமரை போய் ட்ராப் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் வந்து போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ அவங்க வர வரைக்கும் நம்ம லஞ்செல்லாம் முடிச்சுட்டு வந்து காருக்குள்ளே வந்து உட்கார்றோம். ஸோ இதுதான் பார்த்தீங்களா ஆல்டோ கார் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நிறைய கார்லாம் நான் வந்து ஓட்டும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது எல்லாமே நான் போடுறேன். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் வண்டி தான். பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக் வண்டி. ஓகே, ஸோ நம்ம வந்து அடுத்தடுத்த வண்டி போடும்போதும் அதில் இருக்கிற என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ சும்மா வண்டி நின்றுட்டு தான் இருக்குது கஸ்டமர் வர வரைக்கும். இருந்தாலும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா, கீ போட்டாச்சு, கியர் போட்டாச்சு. ஓகே, கீர் போட்டாச்சு. இப்போ கிளம்பி போக வேண்டியது தான். ஆனால் நம்ம போக முடியாது, ஏன்னா நம்ம கஸ்டமர் இங்கே இல்லை. கஸ்டமர் வரத்துக்கு எப்படியும் இன்னொரு 2-2.5 ஹவர்ஸ் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம இங்கே தான் வெயிட் பண்ணணும். சரிங்களா? ஓகே, டாடா பாய்.